வணக்கம் சென்டம் வியூவர்ஸ். நம்ம வீடியோ வடிவில் சமச்சீர் புத்தகம்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம என்ன ஆகுதுன்னா 6வது ஸ்டாண்டர்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பருவம் ஒன்றில் லாஸ்ட் லெசன். ஓகேங்களா, இது குடிமையல். ஓகே, இதில் என்னென்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றத்தாழ்வு, தீண்டாமை, பாகுபாடு, அதாவது டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. எங்கே போனாலும் ஏற்ற இறக்கத்தோட பார்க்கறது, ஒதுக்கி வைக்கிறது, சமூகத்தில் நடக்கிற அவலங்களை பற்றி என்னென்னலாம் அவலங்கள் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு விவசாயி மஞ்சப்பையை தூக்கிக்கிட்டு சென்னை போன்ற பட்டண சைடு போனாங்கன்னா மஞ்சப்பைக்காரன் வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாகுபாடு. ஒரு ஃபாரின்ல என்னன்னா, வெள்ளையா இருக்கிறவன் கருப்பா இருக்கிறவனை பார்த்து தீண்டத்தகாதவன், இவன் வந்து கருப்பினத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு பாகுபாடு பார்க்குறாங்க, அடிக்கிறாங்க. நம்ம நியூஸ்லையும் பார்த்துருக்கோம். அட் த சேம் டைமு நம்ம இந்தியாலேயே நம்மளே வந்து ஆட்சி பண்ணிட்டு இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, நம்மளே தீண்டத்தகாத மாதிரி போர்ட்ரேல் பண்ணாங்க. ஏன் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பெண்களை வந்து என்ன பண்றாங்க, பாகுபாடு பார்க்கறாங்க. ஏன்னா இவங்க சம்பாதிச்சாலும், ஆண்கள் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலன்னாலும் பெண்கள் வந்து நமக்கு வேலை பார்த்து கொடுக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும். இவங்க எதுவுமே பார்த்துக்க மாட்டாங்க. பெண்களையே வந்து இழிவா நடத்துவாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கும். பெண்களுக்கு வந்து அதிகமான சேலரி கொடுக்க மாட்டாங்க ஏதாவது நிறுவனங்கள்ல. ஆனாலும் அவங்க ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க. அவங்க மன வலிமையா இருந்தாலும் உடல் வலிமை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள தாக்குறது. அதுக்கப்புறம் நிறைய கற்பழிப்புகள் இதெல்லாம் பண்றது, கூட்டு பாலியல் இதெல்லாம் பண்றதெல்லாம் எதனால அப்படின்னா பாகுபாடு. அவங்க எல்லாம் வீக்கர் செக்ஷனை சேர்ந்தவங்க, ஏற்றத்தாழ்வு பண்றது. இதுதான் இந்த இன்னைக்கு உண்டான லெசனோட ஒரு கரு. ஓகேங்களா, இதை வச்சுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல நம்ம எதெல்லாம் பார்த்துக்கணும், எது மூலயமா பாகுபாடு பார்க்கறாங்க, சமய பாகுபாடு, மொழி பாகுபாடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் மும்மொழி கொள்கை, ஹிந்தியை வேணாங்கிறாங்க, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்றாங்க. இது மொழிக்கு ஏற்படுற தீங்கு. அதுக்கப்புறம் மைனாரிட்டி, முஸ்லிம்ஸ்க்கு எதிராக ஏற்படுற அவங்கவுங்க ரைட்ஸ்ல அவங்கவுங்க வாழணும். யார் வேணாலும் நம்மளோட இந்தியாவோட இது என்ன, சமத்துவத்தை பேணி பாதுகாக்கணும். அவங்கவுங்க கடவுளை கும்பிடலாம், அவங்க வழிபடலாம், அவங்க என்ன வேணாலும் விழாக்கள் கொண்டாடலாம், என்ன வேணாலும் மொழி பண்ணிக்கலாம். யாரும் பொது இடங்கள்ல இன்னொருத்தவங்கள தாக்கக்கூடாது. தனி மனித சுதந்திரம் ரொம்ப முக்கியம். இங்க என்னடான்னா மைனாரிட்டின்னு சொல்லிட்டு அதை அடுத்த மதத்தை பத்தி தப்பா பேசுறது, இருக்கிற மதத்தை இல்லாம ஆக்குறது, இன்னொருத்தவங்க தவறானவங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நம்ம சுத்தமா இருக்கணும், நம்ம எண்ணங்கள் சுத்தமா இருக்கணும், நம்ம உழைக்கணும், நம்ம போகணும். இது இப்படி இருந்தா, செல்ஃப் ரிலையன்ஸோட இருந்தோம்னா, நம்மளோட கடமையை கரெக்டா செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை, நம்மள சார்ந்து இருக்கிறவங்க வாழ்க்கை நல்லபடியா போகுங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி நம்ம நாடும் அப்படி செழிப்பா வளரும். ஓகேங்களா. ஆனா இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, நம்ம செஞ்ச தவற மறைக்கிறதுக்காக நம்மளோட வீக்கா இருக்கிறவங்கள அடிக்கிறது, துன்புறுத்துறது, வசைப்பாடுதல், இதெல்லாம் நடக்கிறதா. இதெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் லெசன். என்ன லெசன் சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா. இன்னைக்கு என்னன்னா, வீடியோ வடிவில் சமச்சீர் புத்தகம், அதுல முதல் பருவம் அறிவியல், அந்த சமூக அறிவியல் இருக்கிற குடிமையியல் பாடத்தை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. குடிமையியல் பாடத்துல அழகு 2. ஓகேங்களா. குடிமையியல்ல அழகு 2 சமத்துவம் பெறுதல். ஓகேவா. இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாம் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை நம்புறோம். என்ன வேற்றுமையில் ஒற்றுமை, எது மூலயமெல்லாம் நம்ம வேற்றுமையில் ஒற்றுமையா இருக்கோம். மொழியில வேற்றுமை இருக்கு. நமக்கு 22 மொழி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜா இருக்கு, திராவிட மொழி, அதுக்கப்புறம் இந்தோ ஆரியன் மொழி, அதுக்கப்புறம் சைனீஸ் திபெத்தியன் மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மொழி கலப்பு, மத கலப்பு, ஏகப்பட்ட நிறத்துல இருக்கும், உருவங்கள்ல வேறுபாடு. அப்படிங்கிறப்போ இது எல்லா இதுவும் இருந்தனா வேறுபாடுகள் இருந்தாலும், அதுக்கப்புறம் தொழில்ல வேறுபாடு இருக்கு, வாழும் இடங்கள்ல வேறுபாடு இருக்கு, இன்னும் உணவுல வேறுபாடு இருக்கு. இவ்வளவு எல்லாமே இருந்தும் நம்ம எதன் மூலயமா ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படின்னா, தேசிய கீதம் பாடும்போது, நாட்டு உணர்வு கொண்டு வரும்போது, அதுக்கப்புறம் வந்து குடியரசு தினம், அதுக்கப்புறம் ரிபப்ளிக் டேன்னு சொல்லுவாங்க, இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி, இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள்ல நம்ம இந்தியா அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை உணர்வோட நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா. இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை. ஓகேவா. நாம் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை நம்புவதால் அத்தகைய வேறுபாடுகளை கலந்து பிறருடன் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரு நாம அப்படின்னா, இந்திய மக்கள். வெளியில எங்கேயும் கிடையாது. நாம்னா இந்திய மக்கள் தான். ஓகேங்களா. இந்திய மக்கள். பாரபட்சம், என்னென்ன பாரபட்சம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டுல மற்றவர்களை எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது,
மற்றவர்கள்னா யாரு? இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு இருக்கிறேன். நான் ஒரு ஆணு ஒரு பெண்ணை இழிவா பாக்குறது, ஒரு மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்லிட்டு நிற வேறுபாடு ஜாதி வேறுபாடு பண்றது தவறு அப்படிங்கறதா இது கருத்து. அப்புறம் மக்கள் தவறான நம்பிக்கைகளையும் கருத்துகளையும் கொண்டிருக்கும் போது பாரபட்சம் ஏற்படுது. என்ன பாரபட்சம் தவறான இதுல பண்றாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு எதை வேணாலும் சொல்லலாம். பெண்கள் மன வலிமை உள்ளவங்க தான், உடல் வலிமை இல்லாதவங்க நினைக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்னு நம்ம சொல்ல போனா, எந்த ஒரு விஷயத்திலுமே ஆண்கள் சில விஷயங்களை நம்புறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம அடிச்சா நான் வந்து ஆம்பளையா இருக்கிறதுனால அழுவக்கூடாது. நீங்க வேணா எங்க வேணாலும் பாருங்க, அழுகிற ஆம்பளை நல்லவன் கிடையாதும்பாங்க, அழுகிற ஆம்பளைய நம்ப கூடாதும்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி சில விஷயங்கள் இது சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஆம்பளைங்களை நம்ப கூடாது அப்படின்னு. இதனால அவங்க எல்லாம் பணம் சம்பாதிக்க போனோம், அழுவக்கூடாது, தைரியமா இருக்கணும் அப்படிங்கறத மித்தா. அவங்களுக்கும் உடம்பு இருக்கு, அவங்களுக்கும் வலி இருக்கும், அவங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்கும். இருந்தாலும் அவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. மன வலிமை இருக்கும், மன வலி இருக்கும், வலிமை கிடையாது மன வலி இருக்கும். எல்லா ஒரு விஷயத்திலுமே அவங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்கும் தானே. இது அழுவதுங்கிறது ஒரு எமோஷனோட வெளிப்பாடு தான். அழுதுன்னா எமோஷனல் ரெண்டா குறையும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, தவறான வழிகள்ல போறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த முன்முடிவு அப்படின்னா என்ன அப்படின்னா, முன் பிளஸ் முடிவு பாரபட்சம். முன்முடிவுனா பாரபட்சம், அவ்வளவுதான். முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணிக்கிறது. ஓகேவா? இவன் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க, டோன்ட் ஜட்ஜ் பை த புக் கவர்ஸ் அப்படிங்கிற அந்த இதுக்கு மாதிரிதான், அந்த வாசகத்துக்கு ஏற்படுதா முன்முடிவு. அதுதான் பண்ணக்கூடாது. முன்னாடியே ஒருத்தவங்கள பேசினாதான் பழகினாதான் நல்லவங்களா கெட்டவங்களா. பசுந்தோல் போர்த்திய புலியும் இருக்கு, புலித்தோல் போர்த்திய பசுவும் இருக்கு. ஓகேங்களா? வெளியில அந்த சைக்கிள் சூச மாதிரி நானும் ரவுடி தான்ங்கிற மாதிரி இருப்பாங்க. கூட்டம் வந்தா தெரிச்சு ஓடிடுறது. இன்னொருத்தவன் அமைதியாவே இருப்பான், வந்தா ஒரு ஆளா இருந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுவாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட இருப்பாங்க. அதுதான் சொல்றேன். அதனால முன்முடிவு பண்ணக்கூடாது. இதுல என்ன நம்மளுக்கு முன்னுடைனா, மக்களோட மத நம்பிக்கைகள்ல இருக்காங்க, பாரபட்சம் பாக்குறாங்க. ஓகேங்களா? பாரபட்சம் என்ன நம்பிக்கையில பாரபட்சம் அப்படின்னா, நம்ம இந்துக்களோட விழாக்கள்ல, அதுக்கப்புறம் வந்து இவங்களோட முஸ்லிம்ஸோட விழாக்கள்ல, கிறிஸ்டியனோட விழாக்கள்ல, ஒவ்வொரு விழாக்கள்லயும் பாரபட்சம் பாக்குறாங்க. வாழ்கின்ற பகுதிகள், நிறம், மொழி, உடை போன்ற பலவற்றை அடிப்படையாக கொண்டுள்ளது. நம்ம வாழ்ற பகுதி இப்போ ரொம்ப டிராபிக்கல் ரீஜன் இருக்கும். தமிழ்நாடு வந்து இப்போ வெப்பமான இது. இப்போ காட்டன்ல நம்ம ட்ரெஸ் பண்ணுவோம். அதே நேரத்துல இதுல ஊட்டி போன்ற இடங்கள்ல ஸ்வெட்டர் யூஸ் பண்ணி, ஏன்னா குளிர நம்ம பாடி வந்து தவம் வச்சுக்கணும், கதகதப்பா வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மொழிகள் மாறுபடும். ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு மொழிகள் மாறுபடும், உணவு முறைகள் மாறுபடும். இருந்தாலும் நம்ம இந்தியர்கள்ங்கிற ஒருமைப்பாடோட வாழணும், சமத்துவத்தோட வாழணும், சகோதரத்துவத்தோட வாழணும். அதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அதுக்கப்புறம் நம்ம பாலின ரீதியாகவும், இன ரீதியாகவும், வர்க்க ரீதியாகவும், மாற்றுத்திறனாளிகள் மீதும் இது எல்லாம் இவ்வளவு பாகுபாடு இருக்கு. இதெல்லாம் பாகுபாடின் வகைகள் மீதும் பிறவற்றிலும் பாரபட்சம் காணப்படுறோம். மாற்றுத்திறனாளி எப்படி பாக்குறோம்? அவங்களுக்கு பாரா ஒலிம்பிக் கேம்ஸ்னு வைக்கிறோம், ரிசர்வேஷன், கவர்மெண்ட் எக்ஸாம்ல ரிசர்வேஷன், எக்ஸாம்ஸ்ல அவங்களுக்காக எழுதுறதுக்கு ஆள் கொடுக்குறோம், டயத்தை அதிகப்படுத்தி கொடுக்குறோம். ஏன் கண்ணு தெரியாத நிறைய பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிருக்காங்க. அட் த சேம் டைம் பேரா ஒலிம்பிக் கேம்ஸ்ல மெடல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களும் மக்களால் ஈக்குவல் தான். இருந்தாலும் அவங்களை என்ன பண்றோம், காது கேட்கலாம் இது பண்றாலும் பரிதாப நிலையில கிண்டல் பண்றது, ஈவ்டீசிங் பண்றது, அவங்கள வந்து மதிக்காம இருக்கிறது, அவங்கள துன்புறுத்துறது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தான் பாரபட்சங்கிறோம். இது பாலின ரீதியாகனா ஆண் பெண்ணுக்கு பாலின ரீதியா பாகுபாடு. இன ரீதியாக அப்படின்னா இந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு இனம், அந்த இனத்தின் ரீதியாக இது பண்றது. வர்க்க ரீதியாக ஜாதி, வர்க்கம்னா ஜாதி ரீதியா ஏற்றத்தாழ்வு பாக்குறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த அந்த பாரபட்சம், அதாவது இந்த பாரபட்சம்னா என்ன அப்படின்னா, பிரிச்சு பாக்குறது. ஓகேங்களா? நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நான் வந்து புத்திசாலி, நீ முட்டாள் அப்படிங்கிற பாரபட்சம் பாக்குறது எதனால வருது, அந்த காரணிகள் என்ன அப்படின்னு பாக்குறது. சமூக மயமாக்கல். பாரபட்சம் உருவாவதற்கான காரணங்கள் சமூக மயமாக்கல். நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை அப்படின்னா முன்னாடியே நடத்திடுவாங்க. என்ன நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை? எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், இப்ப நம்ம டிவில எல்லாம் பாக்குறோம், மிலிட்ரி அப்படின்னா இது வரைக்கும் மிலிட்ரி சம்பந்தப்பட்ட ஹீரோக்கள் பார்த்திருக்கோமா, ஹீரோயினை பார்த்திருக்கோமா? விஜய் சாந்தி ஒரு ஆள் தான் இது வரைக்கும் போலீஸா நடிச்சு. ஹீரோயின்ஸ் இருக்காங்க, ஆனா ஃபுல்லா ஆக்ஷன் பண்றது, அவங்க வந்து இந்த ஹீரோக்கு ஈக்குவலா ஒரு படம் ஃபுல்லா போலீஸா இது பண்ணி ஆக்ட் பண்றது விஜய் சாந்தி தவிர வேற யாரை பார்த்திருக்கோம்? ஏன் பெண் போலீஸ்களே இல்லையா? பெண்கள்ல யாரும் தைரியசானவங்க இல்லையா? நேர்மையானவர்கள் இல்லையா? ஆனா வந்து நம்மளுக்கு எப்படி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, ஆண்கள் தான் வந்து ஆர்மியில இருப்பாங்க,
ஆண்கள் தான் வந்து போலீஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே. நான் வந்து சிங்கம் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டுங்கிற மாதிரி யார் சொன்னது? ஒரு சூர்யா போன்ற ஒரு ஆள் தானே சொன்னாங்க. ஒரு லேடிஸ் என்ன டைலாக் சொல்லியிருக்காங்க, அதான் பாத்துங்க. அப்படியே இருந்தாலும் அவங்கள ஏதாவது முடக்கி கிடைக்கி வீட்டுக்குள்ள வைக்கிற மாதிரி தான் கதைகள் வரும். ஸோ அதுதான் நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை. அப்புறம் பொருளாதார பயன்கள். பொருளாதார பயன்கள்னா ஆண்கள் தான் சம்பாதிக்கணும், பெண்கள் தான். இப்பெல்லாம் பெண்கள் ஆண்களோட அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கிறாங்க அப்படின்னா 100 பேரா 90 பேர் பெண்களா இருக்காங்க, 10 பேர் தான் ஆண்களா இருக்காங்க. எங்க வேலையில பார்த்தாலும் பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. அது டே ஷாப்பா இருக்கட்டும், கார்பரேட்டா இருக்கட்டும், சாஃப்ட்வேர்ஸா இருக்கட்டும், பெண்கள் தான். ஆண்கள் எங்க வந்து வேலைக்கு போறாங்க, இப்ப அவங்களே வந்து குறையிறாங்க, இல்ல வேலைக்கு போக விருப்பப்பட்டு போகாம இருக்காங்களா, இல்ல மேம்பட்ட வாழ்க்கை தான் வாழணும், உயர்ந்த வேலைக்கு தான் போகணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. கிடைக்கிற வேலையை செய்யற மனப்பான்மை இல்ல. இருந்தாலும் இதுல பொருளாதார பயன்கள் மூலயமா அவங்களுக்கு பெண்களுக்கு இழிவுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா வேஜஸ் அவங்களுக்கு கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் சர்வாதிகார ஆளுமை. உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கள அடிமைப்படுத்தி வைக்கிறது தான் சர்வாதிகார ஆளுமை. அப்புறம் இன மைய கொள்கை, இனத்தை முன்னிறுத்தி நிப்பாட்டுறது. அதுக்கப்புறம் கட்டுப்பாடான குழு அமைப்பு. எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு குழு வச்சிருப்பாங்க, இவ்வளவு நேரம் இருக்கணும், இப்ப இந்த நேரத்துல கூடணும், இந்த நேரத்துல சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடோட வச்சிருப்பாங்க குழு அமைப்பு. அப்புறம் முரண்பாடுகள், எதுக்குமே சம்பந்தம் இல்லாம எதிரும் புதிருமா இருக்கிறதா முரண்பாடுகள். இது எல்லாமே என்னது? பாரபட்ச உருவாதத்துக்கு காரணிகள். அதுக்கப்புறம் ஸ்டீரியோ டைப், மாறா கருத்து. மாறா கருத்துனா என்ன? ஒரே மாதிரியான சிந்தனையோட இருப்பாங்க. அந்த சிந்தனை இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, ஒருத்தவங்க வீட்டுல சாமி நல்லா கும்பிடுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒருத்தவங்க வெஜிடேரியனை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, எதுக்கு ஃபாலோ பண்றாங்க, என்னதுக்கு ஃபாலோ பண்றது இல்லை. தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அதை அப்பா அம்மா ஃபாலோ பண்ணுவாங்க, அதை பிள்ளைங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேர குழந்தைங்க ஃபாலோ பண்ண ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஒரே மாதிரியான சிந்தனை. எதுக்காக பண்றோம், என்ன பண்றோம், நம்ம எல்லாம் எந்த ஸ்பீஷியஸ், நம்ம மனிதர்கள் எந்த உணவு, நம்ம ஆடு மாடு மாதிரி பச்சை இதை வந்து சாப்பிட்டாதான் செரிக்கும், நான்வெஜ் சாப்பிட்டா செரிக்காதுன்னு கிடையாது. அப்புறம் வைல்டு அனிமல்ஸ் மாதிரி இது மட்டும் தான் சாப்பிட்டா, அதாவது வைல்டு அனிமல்ஸ் மாதிரி நம்ம நான்வெஜ் பச்சையா சாப்பிட்டாதான் செரிக்கும், நம்ம காய்கறிகள்லாம் சாப்பிட நமக்கு 2 சாப்பிட்டாலும் செரிக்கும். அப்படிதான் ஆதி காலத்துல நாகரிகம் வளர்ந்துருக்கு. பச்சையா காய்கறியும் தின்றுருக்காங்க, பச்சையா இதையும் சாப்பிட்டுருக்காங்க, என்னது நான்வெஜ்ஜையும் சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நாகரிகம் மேம்பட மேம்பட ஒவ்வொரு விஷயமும் ஆக்சிடென்டலா செய்யும் போது, அதை சாப்பிடும் போது டேஸ்ட் வர ஆட் பண்ணி தான் இப்ப வந்து கிரில்லு, KFC சிக்கன், அதுக்கப்புறம் வந்து விதவிதமா சொல்ற உணவு வகைகள். அந்த உணவு வகைகள்லாம் நம்ம விதவிதமா வீட்டுல சமைச்சு சாப்பிட்றதுக்கு யூடியூப் போன்ற தளங்கள்லாம் வந்த பிறகு நம்ம எவ்வளவு சாப்பிட்றோம். இதெல்லாம் நம்ம செரிக்குதுன்னா நம்ம என்ன ஓரஸ், ஆம்னி ஓரஸா, கார்னி ஓரஸா, ஹெர்பி ஓரஸா? வி ஆர் ஆல் ஆம்னி ஓரஸ். நம்ம ரெண்டுத்தையுமே சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய மனிதர்கள், லைக் அஸ் ஸ்கேவெஞ்சர்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் முன்முடிவாக இருக்கும்போது மாறா கருத்து உருவாகிறது. அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டாக பெண்கள் விளையாட்டிற்கு உகந்தவர்கள் அல்ல அப்படின்னு நினைக்கிறதா என்ன? மாறா கருத்து. ஓகேங்களா? ஆனா இப்ப அப்படியா இருக்கு. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, கொக்கோல உமன்ஸ் போட்டி வேர்ல்டு சாம்பியன் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கபடியில போட்டியில லண்டன்ல நடந்த போட்டியில உமன்ஸ் வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க ஆண்களுக்கு நிகரா. அதுக்கப்புறம் பேரா ஒலிம்பிக் கேம்ஸ்ல, அதுக்கப்புறம் நமக்கு ஒலிம்பிக்ல வெள்ளி பதக்கம் வாங்கிட்டு வந்த சாய்னா நேவால் என்னாச்சு, PV சிந்து என்னாச்சு, இவங்கெல்லாம் யாரு? பெண்கள் தானே. சோ அந்த மாறா கருத்து, பெண்கள் விளையாட்டிற்கு உகந்தது இல்லைன்னு சொல்றதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன், அவங்க எல்லாம் உகந்தவர்கள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் குழந்தைகள் வளரும் போது பொருட்கள், மனிதர்கள், நாகரிகம், நம்பிக்கை, மொழி அவற்றின் மீதான வெறுப்புகள் ஒத்த கருத்தால் மேலோங்குகிறது. என்ன அந்த இதுனா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டா இப்படிதான் பேசணும், நம்ம மொழி தான் சிறந்தது, நம்ம ஜாதி தான் சிறந்தது, நம்ம உயர்ந்தவர்கள். நீங்க வந்து வீட்டுக்குள்ள பழையதை சாப்பிட்டாலும் வெளியில பிரியாணி சாப்பிட்ட மாதிரி கெத்து காமிக்கிறது. அது மாதிரி இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு சமத்துவத்தை சொல்லிக் கொடுக்கணும், சமதர்மத்தை சொல்லிக் கொடுக்கணும், பொது உரிமையை சொல்லிக் கொடுக்கணும், பொறாமையை கலைக்கணும். இந்த மாதிரி நல்ல குணங்களை நம்ம அவங்களுக்கு புகட்டணும். நம்ம வந்து இப்போ குழந்தைகளா தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு போற குழந்தைகளை நீ அவன்கிட்ட ஷேர் பண்ணாத, நீ அவன்கிட்ட சேராத, நீ வந்து ஒன்னையும் மட்டும் வச்சு சாப்பிடு. இது என்ன, இது எங்க கொண்டுட்டு போகும்? நம்ம அடுத்த ஜென்ரேஷனை எந்த விஷயத்த கொண்டு போவோம்? பொய் சொல்ல, ஏதாவது நம்ம திட்டினோம்னா பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதை நம்ம பொய்ன்னு தெரிஞ்சு கூட பொய் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு கூட சொல்ல மாட்டோம். அதை அவங்க வந்து அதை நம்ம பெருமையாக எடுத்துப்போம். எப்படின்னா, இப்ப காலங்கள் எப்படி போயிடுச்சுன்னா, நீங்க சம்பாரிச்சு நீங்க யாருக்குமே ஹெல்ப் பண்ணாம சுயநலவாதியா செல்ஃபிஷா வாழ்ந்தா நீங்க புத்திசாலி. நீங்க எல்லாருக்குமே எல்லாம் கொடுத்து
ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டியானா நீங்க எல்லாம் முட்டாள் அப்படிங்கிற ஒரு பாகுபாடா வெளியில சமூகத்துல வளர ஆரம்பிச்சுட்டு நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, யாருக்கும் இந்த ஹெல்ப் பண்ணாத, நீ சம்பாதிக்கிற நீயே வச்சுக்க, நீ உன் புள்ள குட்டிய பாரு, நீ பெரிய ஆள் ஆவ, நீ காசு பணம் வச்சிருந்தா நீ மட்டும் நல்லா இருந்ததுன்னா புத்திசாலி. ஆனா கம்பேரிசன் பண்ணி அடுத்தவங்கள அவன் நல்லா படிச்சிருப்பான், 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஹெல்பிங் அதாவது ஹெல்ப் பண்றது, ஒரு உடல்நிலை சரியில்லை, பக்கத்து வீடு எய்த்த வீடு பக்கத்து தெருல யாரோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஒரு ஹெல்ப் பண்ண போனாலே நீ உன்னை சுரண்டப்படுறாங்க, உன் நேரத்தை சுரண்டுறாங்க. அந்த ஹியூமனிட்டிங்கிறதே அழிக்கிற பக்குவத்துக்கு இப்ப நாடு மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ எங்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ பி அவேர் ஆஃப் இட். அதுதான் நம்ம குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லித்தரணும். இந்த பொருள்கள், மனிதர்கள், நாகரிகம் இதெல்லாம். அதுக்கப்புறம் பெண்கள் அழுவார்கள் என்றும் ஆண்கள் அழக்கூடாது என்ற பொதுவான கருத்தை வலியுறுத்துக்கிறோம். என்ன அப்படின்னா, அதான் சொன்ன இல்லைங்களா முன்னாடி, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே, அது மாதிரி அழுவும் ஆணையும் நம்பாதே அப்படிங்கிற மாதிரி. சிரிச்சுக்கிட்டே இருந்தா அந்த பெண்ணை நம்ப கூடாதான். இதெல்லாம் சொலவடை, வேற ஒன்றும் கிடையாது. சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதேன்பாங்க, அது அந்த சொலவடை. அதுக்கப்புறம் அழுகிற ஆண்களை நம்ப கூடாதுன்பாங்க, இதெல்லாம் சொலவடை. ஆனா எல்லாரும் மனிதர்கள், எல்லாருக்கும் வழி உண்டு, எல்லாருக்கும் மன கஷ்டங்கள் உண்டு, எல்லாருக்கும் உணர்வுகள் உண்டு, எல்லாருக்கும் எமோஷன்ஸ் உண்டு. அதை அழுகிறதன் மூலியமாக எமோஷன்ஸ் பாதியா குறையப்படுதுன்னு சயின்டிபிக் ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல ஆண்ட அளவு கூடாது, பெண் அளவு கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு ஆண்டவன் நமக்கு கண்ணீரை வச்சு படைச்சிருக்கான்? பிவேர் ஆஃப் திங்க். என்னன்னா ஒத்த கருத்து மாறாம இருக்கிறது. ஓகேங்களா? அதான் பாலின் அடிப்படையில் மாறா கருத்து. இது எதுக்காக இந்த 2 இதை போட்டிருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா? இதை நீங்க பாத்தீங்கன்னா என்ன, இப்ப ஐபிஎல் செஷன், அதனால நீங்க என்ன சொல்லுவீங்க, தலை தோனியை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நினைப்பீங்க. ஐபிஎல் செஷன் தான், அந்த ஃபீவர்ல தான் நானும் இருக்கேன். ஐ எம் சப்போர்ட்டர் ஆஃப் கிங்ஸ். ஓகேங்களா? சிஎஸ்கே தான். இவங்களை ஏன் இங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்ல வந்தது அதை கிடையாது. இந்த சோப்பை பாருங்க, இந்த பைக்கை பாருங்க, என்ன அப்படி தலை தோனி என்ன பண்றாரு, பைக்கு தான் ஓட்டுவாரா? அவர் குளிக்க மாட்டாரா? அவர் இந்த சோப் போட்டு குளிக்க மாட்டாரா? ஜென்ரலா எந்த சோப்பு குளிக்க மாட்டாரா? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இதை எப்படி பாரபட்சமா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் நம்மள முட்டாளாக்குது அப்படின்ட்டு. ஒரு இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு மூட்டு வலி இதை மருந்து விற்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன பிள்ளையா இருக்கிறவங்க கீழே விழுந்து கால் கையில் வலிக்காதா? ஏன் பெரியவங்களுக்கு தான் இந்த தைலம் இது பண்ணுமா? சரி, ஆண்கள் யாரும் கடுமையான ஒர்க் வேலை பார்க்கறது இல்லையா? யாருக்கு போடுறதா நமக்கு காமிச்சிருக்காங்க? யாருக்கு போடுறதா காமிச்சிருக்காங்க? வயசானவங்க, அதாவது ஹவுஸ் ஒய்ஃபு, அவங்க மட்டும் தான் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? ஆம்பளைங்க யாரும் வேலை செய்யலையா? அட் த சேம் டைம் இவர் மட்டும் தான் பைக் ஓட்டுறாரா? எந்த பெண்களும் பைக் ஓட்டுறது இல்லையா? ஆண்கள் மட்டும் தான் பைக் ஓட்டுறாங்களா? சரி, இன்னொன்னு இருக்கட்டும். ஹமாம் சோப்பு, லிரில் சோப்பு, சோமெனி கம்பெனி சோப்பு, பெண்களை மட்டும், அதாவது சர்ஃப் எக்சல், ஏரியல், ஒரு டாக்டர் வேற வச்சுப்பாங்க. அப்பாஸ் என்னைக்கு டாக்டரா இருந்தாரு? நம்மள எப்படி ப்ரோட்டைல் பண்றாங்க கேட்டா அட்வர்டைஸ்பாங்க. ஆனா அதை பார்த்து வாங்குறோமா இல்லையா? நம்ம கண்ணுக்கு நேரம் போனோம்னா யார் ஞாபகம் வருவா? சரி, டாக்டர் தானே வந்தாங்க, ஹார்பிக் தானே வாங்க. அதான் அதே மாதிரிதான் இதுல ஹமாம் சோப்பு, இந்த மாதிரி சோப்புல இதுலயே சிந்தால் சோப்பு, லைபாய் சோப்புலாம் ஆண்கள் மட்டும் தான் குளிப்பாங்க. அந்த சோப்பை பெண்கள் யாரும் போட்டு குளிக்க கூடாதா? பெண்கள் போட்டா நுரைகள் வராதா? பாடி சுத்தமாகாதா? இந்த ஹமாம் சோப்பு ஆண்கள் போட்டா பாடி சுத்தமாகாதா? ஒரு பெண்ணை ஓட விடுவாங்க. எவ்வளவுதான் வேர்த்தாலும் இது வேணாலும் ஹமாம் போட்டு சோப்பு கொடுத்தா டயர்டு வராது, ஸ்மெல்லு வராதும்பாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், இதெல்லாம் நான் அழுகாவில். ஒரு பைக் விளம்பரம் அப்படின்னா ஆண்களை மிகைப்படுத்துறது. பெண்கள் பைக் ஓட்ட மாட்டாங்களா? ஏன் சுனிதா வில்லியம்ஸ் அஸ்ட்ரோனட்ஸ் ஆகி போய் மேல தங்கி இருந்து வரலையா அஸ்ட்ரோனட்ஸை? இப்ப ஸ்பேஸ் எக்ஸ் அவங்களை கொண்டுட்டு வரலையா? அட் த சேம் டைம் ஹமாம் சோப்பு, சர்ஃப் எக்சல், துணி துவைக்கிறது, வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, அட் த சேம் டைம் மிக்சி, இதெல்லாம் யாரை அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் பெண்கள் பண்ற மாதிரி நமக்கு ஆட் போட்டு காமிப்பாங்க. ஆண்கள் யாரும் மிக்சியை தொட்டு இது பண்றதா? பெரிய பெரிய திருமணங்கள்ல யார் சமைக்கிறா? ஆம்பளைங்க தானே சமைக்கிறாங்க. இவங்க அட் த சேம் இதுதான், இந்த பாகுபாடை தான் நம்ம ஒத்த கருத்தை பாகுபாடை நம்ம கலைக்கணுங்கிறது தான் இது வார்த்தை. ஆக மொத்தம் நான் பிரிவினை பேச வரல. அது அப்பார்ட் ஃப்ரம் தட், அது அதர் டாபிக்ஸ், அது நம்ம போக வேண்டாம். நம்ம இதை எல்லாரும் ஒற்றுமை. ஓகேங்களா? யார் வேணாலும் வேலை செய்யலாம். அதுக்கப்புறம் பாலின் அடிப்படையில் மாறா கருத்து இருப்பதை காணலாம். இதுதான் நான் அதுக்கு எடுத்துக்காட்டா சொன்னேன். அப்புறம் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு. என்ன சமத்துவமின்மை? சமத்துவமின்மை என்பதும் ஒருவர் மற்றொருவரை பாகுபாட்டுடன் நடத்துவது. பாகுபாடுடன் நடத்துவாங்க. எட்டாவது, சாதி ஏற்றத்தாழ்வு பாக்குறது, மத சமத்துவமின்மை பாக்குறது, மைனாரிட்டி, முஸ்லிம்ஸ், இந்து, கிறிஸ்டின்கிற வேற்றுமை பாக்குறது, சாதி ஏற்றத்தாழ்வு பாக்குறது, இன வேறுபாடு மற்றும் பாலின வேறுபாடு பாக்குறதா இத சமூக, அதாவது பாகுபாடு, பிரிவினை உண்டாக்குறது. ஓகேங்களா? மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்களே இந்த பாகுபாடு எனப்படும். என்ன?
சாதி சண்டை, மத சண்டை, பாலின சண்டை, இது எல்லாமே என்ன பாகுபாடு, எதிர்மறையான செயல்களே பாகுபாடு. தீண்டாமை ஆகியவற்றுக்கான காரணிகளும் இந்த சாதி பார்க்கறது, மதம் பார்க்கறது, பாலினம் பார்க்கறது. அது நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே சொல்லியிருக்காங்க, சாதி மதம் பார்க்க கூடாதுன்ட்டு. வெள்ளை நிற, அதாவது வெள்ளை நிற நபர்களிடமிருந்து நிறம், சாதி, பாலினம் மற்றும் மதம் என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியா சம்திங் லைக் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற இடங்கள்ல கருப்பினத்தவர்கள், வெள்ளை இனத்தவர்கள் சொல்லிட்டு பாகுபாடு இருக்கு. லண்டன்ல இருக்கு, அதே மாதிரிதான். அடிப்படையில் உரிமைகள், வாய்ப்புகள், சமத்துவ நிலை ஆகியன மறுக்கப்படுவதால் போன்ற பாகுபாடுகள் இதெல்லாம் களையப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதுல இவர் நிற பாகுபாடுக்காக போராடின முதல் ஆள் இவர் தான். என்ன அப்படின்னா, இவர் தென்னாப்பிரிக்காவின், இவர் வேற யாரும் இல்ல, நெல்சன் மண்டேலா தான். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறை தண்டனை போயிருக்கிறாரு நிற பாகுபாடுக்காக. என்ன அப்படின்னா, இவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன நிற வெறி முடிவு கட்டினார். தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் அமைதி நிலவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடிகளாகவும் திகழ்ந்திருக்கிறாரு. இன பாகுபாடு, நிற பாகுபாடுக்காக இவரு 27 வருஷம் சிறையில இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்கால அதிபராக இருந்திருக்கிறாரு சாவர வரைக்கும். அதுக்கப்புறம் குடிமகனுக்கு எதிராக, குடிமகனுக்கு எதிராகனா யாரு, எந்த குடிமகன், சிட்டிசன், ஓகேங்களா, வேற நினைச்சுக்க கூடாது. குடிமகனுக்கு எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. இப்ப மத எந்த இடத்துல பிறந்தான், இப்ப நம்ம என்ன சொல்றோம், திராவிடங்கிறோம், தமிழ் தேசியங்கிறோம், நார்த் இந்தியாங்கிறோம், அந்த மாதிரி பிறப்பிடத்தை பார்க்க கூடாது. இனம் பார்க்கக்கூடாது, முஸ்லீமா, கிறிஸ்டினா, ஹிந்துவா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பார்க்கக்கூடாது. சாதி பார்க்கக்கூடாது, உயர்ந்த சாதி, கெட்ட சாதி, கீழ் சாதி, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பாலினம், நீ பெண்ணா, ஆனா, டிரான்ஸ்ஜெண்டரா, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. 3ஆம் பாலினத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. பிறப்பிடம், எங்க பிறந்த, சேரின்பாங்க, கிராமம் பாங்க, நகரம் பாங்க, அந்த மாதிரி இடத்துலலாம் பிறக்கிறோம், அந்த இதுல எந்த ஒரு பாகுபாடும் பார்க்கக்கூடாது. எல்லாரும் சமம். அதுதான் இது யார் நமக்கு அம்பேத்கர் நமக்கு கற்றுக் கொடுத்த வழி. எது மூலயமா, கான்ஸ்டிடியூஷன் மூலயமா நமக்கு ஒரு சமத்துவத்தை ஐயா வகுத்து கொடுத்திருக்காரு. ஓகேங்களா, பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு அரசமைப்பு சட்டம் பிரிவு 15 சொல்லுது. ஓகேங்களா, பிரிவு 15 நமக்கு ஆர்டிகல் 15 எல்லாரும் சமம். ஓகேங்களா, ரைட் டு ஈக்குவல் அந்த இது சொல்லுது. அதுக்கப்புறம் சாதி பாகுபாடு கூடாது. என்ன, சமத்துவம் மற்றும் பாகுபாட்டிற்கான மிக முக்கிய காரணம் சாதி முறை. வர்ண அமைப்பிலிருந்தும் சாதி படிநிலை முறைக்கு உருவானது. தொழில் அடிப்படையில என்னென்ன மூலியமெல்லாம் நமக்கு பாகுபாடு இருக்கு அப்படின்னா, தொழில் அடிப்படையில. எக்ஸாம்பிளுக்கு நீங்க டாக்டரா இருந்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய அறிவாளின்னு நினைச்சுப்பாங்க. டாக்டர் ஒரு பையன் டாக்டரா இருக்கானா, பொண்ணு டாக்டரா இருக்கா, யாருமே வந்து கம்பவுண்டர் ஆக வேணாமா, யாருமே நர்ஸ் இருக்க வேணாமா. ஒரு குடும்பத்துல எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா யார் தான் நர்ஸ் ஆகுறது, யார் தான் வந்து கம்பவுண்டர் ஆகுறது, யார் தான் ஃபர்ஸ்ட் பேஷண்ட் ஆகுறது. எந்த வீட்டுக்கு போனாலும் டாக்டருக்கு மேல ஒரு கிரேஸ். சரி, அப்படியே கலெக்டர்பாங்க, கலெக்டருக்கு படிக்க வைக்க போறேன். எந்த இது இப்ப வேணா நீங்க எல்லா ஸ்கூல்லையும் கேட்டு பார்க்கலாம். பிள்ளைங்களை போய் நான் போலீஸ் ஆக போறேன், கலெக்டர் ஆக போறேன்னு தான் சொல்லுமே தவிர, அதெல்லாம் ஆனா மற்றதெல்லாம் யாரு பிசினஸ் யார் பண்றது, நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் எப்படி உருவாக்குறது, அதுக்கு அப்புறம் எதுக்காக நம்ம இத்தனை பாப்புலேஷன் இருக்கு, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு தரணும், உணவு வழங்கணும், விவசாயம் பார்க்கணும், ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும், மேனுஃபேக்சரிங் இது ஆரம்பிக்கணும். பட் எந்த அம்மா அப்பாவும் அப்படி நினைக்கிறது இல்லை. ஒண்ணு கலெக்டர், எல்லாம் டிவியை பார்த்து கலெக்டர் டாக்டர், வாட்ஸ் கோயிங் ஆன் தேர். நம்ம நிறைய ஒரு மேனுஃபேக்சரிங் இது ஆரம்பிச்சாதான், ஒரு மேனுஃபேக்சர் ஒரு உற்பத்தியாளர் ஆரம்பிச்சா எத்தனை குடும்பம் வாழும். 1000 பேருக்கு வேலை கொடுத்தா 1000 ஒரு குடும்பத்துக்கு 5 பேருன்னு வச்சுங்க, 4 பேர் வச்சுங்க, ஒரு ஒய்ஃபு, ஒரு ஹஸ்பண்டு, 2 பிள்ளைங்கன்னு வச்சுக்கிட்டா கூட 1000 4 எவ்வளோ, அதுவே 4000 குடும்பம் வாழும். அப்படிங்கிறப்போ we have to save it. அதுக்கப்புறம் தொழில் அடிப்படையில பார்க்கக்கூடாது. வர்ண அடிப்படையில், வர்ணம்னா கலரு. அப்புறம் பிறப்பு அடிப்படையில், அந்த பிறப்பு அடிப்படையில் தான் இப்ப இது பிசி, ஓபிசி ரிசர்வேஷன்லாம் வருது இல்லைங்களா. பிசி, எஸ்சி, எஸ்டி, அப்புறம் முஸ்லீம்ஸு, அதுக்கப்புறம் ஓசி, பிராமின்ஸ், அந்த இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடினவர்ல யார் முதன்மையானவர்னா டாக்டர் BR அம்பேத்கர் அவர் தான். ஷெட்யூல் கேஸ்ட், அதாவது அந்த இதுல பிறந்து தன் படிப்பின் மூலியமா, அயராத உழைப்பின் மூலியமா ஃபாரின்ல பாரிஸ்டர் பட்டம்லாம் வாங்கி நமக்காக கான்ஸ்டிடியூஷனை வகுத்து தந்த மிகப்பெரிய மேதாவி டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். ஓகேங்களா, அப்புறம் அனைத்து குடிமக்கள் மத்தியிலும் சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் வண்ணம் அவரு சாதி முறை அழிப்புக்காக தீவிரமாக போராடினார். ஓகேங்களா, சமத்துவத்தை உருவாக்கணுங்கிறதா இவரோட மெயின். டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் பாபா சாஹிப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார். இவர் இந்திய சட்ட நிபுணராகவும்
பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தவர். ஒரு ஆள் எவ்வளவு ஒரு ரோல் பண்ணியிருக்காரு பாருங்க. இவர் 1915 எம்ஏ பட்டத்தை பெற்றார். பின்னர் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டத்தை பெற்றார். அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார டிபார்ட்மெண்ட் சயின்ஸ் பட்டத்தையும் டிப்ளமோ இன் சயின்ஸ் பட்டத்தையும் பெற்றிருக்கிறார். இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாகவும் கருதப்படுகிறார். இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். ஓகேங்களா? இவரது மறைவுக்கு பின்னர் 1990 இவருக்கு பாரத் ரத்னா அவார்டு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஃபேக்ட்ஸ், நமக்கு கேட்பாங்க. ஒன்னு சொல்லிட்டேன். 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்காரு. 1915 எம்ஏ பட்டத்தை பெற்றிருக்கிறாரு. இவர் என்ன PhD பட்டத்தையும் பெற்றிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1990 பாரத் ரத்னா அவார்டு பெற்றிருக்கிறாரு. இவரு இந்திய அரசமைப்பு தந்தையாக இருந்திருக்காரு, சட்ட அமைச்சராக இருந்திருக்காரு. இவ்வளவுதான் ஃபேக்ட்ஸ். அதுக்கப்புறம் பாலின பாகுபாடு. பாலின பாகுபாடுனா என்ன? பெண்கள் ஆண்கள்ங்கிற பாலின பாகுபாடு தான். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையே நிலவும் உடல் நலம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் சமத்துவமின்மை காட்டப்படுகிறது. ஓகேங்களா? அரசியல்னா யார் அதிகமா இருக்காங்க? ஆண்கள் தானே அதிகமா இருக்காங்க. போலீஸ்னா யார் அதிகமா இருக்காங்க? ஆண்கள் தானே அதிகமா இருக்காங்க. இந்த மாதிரி பாகுபாடு காமிக்கிறதா. ஐடி இண்டஸ்ட்ரினா யார் அதிகமா இருக்காங்க? பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்பெல்லாம் எல்லாமே மாறிட்டு இருக்கு. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ல யார் அதிக லெவலில் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பெண்கள் தான் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 100 பேர்ல அவங்களே 90 பேர் பாஸ் பண்ணுவாங்க. வெறும் 10 பேர் தான் பசங்க பாஸ் பண்றாங்க. அப்புறம் எடுத்துக்காட்டு, கல்லூரிக்கு செல்ல அனுமதி இல்லை. இது யாருக்கு? பெண்கள் பாகுபாடுக்கு சொல்றேன். வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் உரிமை இல்லை. அவங்க எல்லாம் காதல் திருமணம் பண்ணா உடனே பிரிச்சு வச்சு வீட்டுல யாராவது அவங்க அம்மா அப்பாவை பார்த்து திருமணம் பண்ணி வச்சிடறது. அதுக்கப்புறம் அவங்க கல்லூரிக்கு 10th 12th முடிச்சுட்டா கல்லூரிக்கு செல்ல அனுமதி கிடையாது. நவீன ஆடைகளை அணிந்திட பேண்ட், ஜீன்ஸ், அதே மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் போட அனுமதி கிடையாது. இதுதான் பாலின பாகுபாடு, பெண்களுக்கு அடிமைத்தனம். ஓகேங்களா? மத பாகுபாடு ஒரு தனிநபரின் மீதோ அல்லது குழுவினர் மீதோ சமத்துவமின்றி நடத்துவதாகும். மத கலவரங்கள்லாம் நடக்குது, நிறைய நமக்கு இருக்கு, அதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. மத பிரச்சனை நிலவுகின்றன. அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்கும் சமத்துவம் வழங்குகிறது. பிறப்பிடம், சாதி, மதம், மொழி போன்ற எதன் காரணமாகவும் சமத்துவத்தை மறுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பே சொல்லுது. அதுக்கப்புறம் சமூக பொருளாதார சமத்துவமின்மை என்ன அப்படின்னா, சமூக பொருளாதாரத்துல வளர்ச்சியான பயன்கள் சமமாக பரவுதில்லை. என்ன அப்படின்னா, கிராமம் வளர்ந்துருக்கா? இல்ல. சிட்டி வளர்ந்துருக்கு. டயர் 3 சிட்டி வளர்ந்துருக்கு. ஏதோ ஒரு கிராமம் வளரும், கிராமத்திலேயே கிராமர் கிளஸ்டர்ஸ் வளரும். எல்லாரும் சமமான வளர்ச்சி இல்லை. தமிழ்நாடு எவ்வளவு வளர்ந்துருக்கு, மகாராஷ்டிரா எவ்வளவு வளர்ந்துருக்கு, ஆனா சத்தீஸ்கர் அப்படி இருக்கா, மத்திய பிரதேஷ் அப்படி இருக்கா, யூபி அப்படி இருக்கா, டெல்லி நல்லா வளர்ந்துருக்கு, ஹரியானா அப்படி வளருதா, பஞ்சாப் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வளர்ச்சி எல்லாத்தையும் ஒரே மாதிரி இல்ல. ஓகேங்களா? அதுதான் சமூக பொருளாதார தளத்தில் வளர்ச்சி பயன்கள் சமமாக பரவுவதில்லை. அதுக்கப்புறம் குறைந்த வருவாய் மாவட்டங்கள் தொடர்புடைய எந்த இதெல்லாம் குறைந்த மாவட்டங்கள்ல என்னென்ன நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு பாருங்க. குறைவான தொழில் வளர்ச்சி அங்க இருக்கும். ஓகேங்களா? குறைவான வேளாண்மை உற்பத்தி அங்க இருக்கும். குறைவான மனித மேம்பாடு, டெவலப்மெண்ட், ஓகேங்களா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இருக்காது. கல்வி அறிவு குறைந்த விகிதத்துல இருக்கும். குறைவான பாலின விகிதத்துல இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே குறைவா இருக்கிறதுனால இது 2011 இதுல படி என்ன அப்படின்னா, மாவட்டத்தின் பெயர் அதிகம். இதெல்லாம் எழுத்தறிவு, லிட்ரேச்சர் ரேட்டு. ஓகேங்களா? கன்னியாகுமரி தான் முதல்ல, சென்னை 2வது, சென்னையே 2வது தான், கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட். ஆனா லாஸ்ட்ல யார் இருக்கானா நீலகிரி 85 இது ஃபர்ஸ்ட் 4 உள்ளது. அதுக்கப்புறம் குறைவா உள்ளதுல எது அதிகமா இருக்குன்னா தர்மபுரி. ஓகேங்களா? கன்னியாகுமரி, தர்மபுரி. அதுக்கப்புறம் பாலின விகிதம், ஆண்கள் பெண்களுக்கு உண்டான சமகாலம். இப்ப 1000 ஆண்கள் இருக்காங்கன்னா 1000 பெண்கள் இருக்கணும். ஆனா 1000 ஆண்கள் இருந்தா இப்ப எங்க இருக்கு? திருமணம் ஆகுதுதான் 90s கிட்ஸ்க்கு பெண்ணு கிடைக்கலன்னு சொல்றாங்கல்ல. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே புரியல. பட் 1000 ஆண்கள் இருக்கிறப்போ ஒரு 800 900 பெண்கள் இருக்கிறது பாலின குறைபாடு. அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் இதுல சொல்லுது. நீலகிரியில 1041 பாலின விகிதம் இருக்கு. தருமபுரியில ரொம்ப குறைவு, 946 தான் இருக்கு. இது ஏற்றத்தாழ்வை உண்டாக்கும். அதுக்கப்புறம் சமத்துவ பாகுபாட்டின் நீக்குவதற்கான வழி, இதெல்லாம் எப்படி நீக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தரமான உடல்நலம் மற்றும் கல்வியினை கிடைக்க செய்தல். எல்லாருக்கும் கல்வி கிடைச்சிட்டா என்ன? ஃபர்ஸ்ட் கல்வி கிடைக்கும், அப்புறம் வேலை கிடைக்கும், அப்புறம் எக்கனாமிக்கலி ஃப்ரீடம் கிடைக்கும், அப்புறம் குரோத் கிடைக்கும், அப்புறம் டெவலப்மெண்ட் கிடைக்கும், அப்புறம் ஹாப்பினஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஒரு டெவலப்மெண்ட். கல்வியை கொடுத்தா அதான் தரமான உடல்நலம், கல்வியின் கிடைக்க செய்தல். ஓகே, இது வேணும். அதுக்கப்புறம் தற்போதைய பாலின பாரபட்சத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும். பாலின பாரபட்சம் எல்லாரும் ஈக்குவல்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பாலின ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்கு பொது வாழ்வு மற்றும் நிறுவனங்களை பெண்களின் திறன்களை வெளிப்படுத்தல், அவங்களுக்கு
அவங்களோட திறமைகளை நம்ம காட்டுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுக்கணும், பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும். மற்ற மதங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் வெளிப்படையான மனநிலை வளர்தல். அதுக்கப்புறம் வகுப்பறையில் குழுவாக சாப்பிடுவதை ஊக்குவிச்சா என்ன நடக்கும்? சாப்பாடை ஷேர் பண்ணிப்பாங்க, உயர்வு தாழ்வு இல்லாம அனைவரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்கிற ஒரு நல்ல எண்ணம் வளரும். அதுக்கப்புறம் பலதரப்பட்ட மக்களிடம் இணங்கி இருத்தல். அதுக்கப்புறம் சட்டங்கள் முறையாக நடைமுறைப்படுத்தணும். கவர்மெண்ட் சட்டங்களை ஒழுங்கா வகைப்படுத்தணும். அப்புறம் ஒரு அரசியலமைப்பு நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும். விதிகள் மற்றும் விதிமுறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். இது எது சொல்லுது அப்படின்னா 14வது பிரிவு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு சொல்றது உரிமை, அடிப்படை உரிமை. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் சொல்றது அடிப்படை உரிமை. நாட்டின் நிலப்பரப்பு பன்முகத்தன்மை சமத்துவம் உறுதிப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் 2 முக்கியமான காரணிகள் என்ன பன்முகத்தன்மைக்கு, அதாவது டைவர்சிட்டிக்கு. மதிப்பளித்தல், சுதந்திரம் அளித்தல். ஒரு மனிதன்னா என்ன வேணும்? ரெஸ்பெக்ட் வேணும். அதுக்கப்புறம் என்ன வேணும்? சுதந்திரம் வேணும். என்னென்ன சுதந்திரம்? எங்க வேணாலும் நடக்கலாம், நமக்கு பண சுதந்திரம் வேணும், எதை வேணாலும் வாங்கலாம், எங்க வேணாலும் தங்கலாம், எங்க வேணாலும் பேசலாம், யார்கிட்ட வேணாலும் பேசலாங்கிற சுதந்திரம் வேணும். அதுக்கப்புறம் மதிப்பு, ரெஸ்பெக்ட் வேணும். இது 2 ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சுதந்திரம்னா என்ன அப்படின்னா மதத்தை பின்பற்றுவது. யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம். இப்ப நான் இந்துவா இருக்கலாம், ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், ஒரு கிறிஸ்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணலாம். அதுக்கு சோசியல்ல எந்த ஒரு எவில்ஸ், அதாவது எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மொழியை பேசலாம், யாரு வேணாலும் எந்த மொழி வேணாலும் கத்துக்கலாம். இதுதான் சுதந்திரம்னா பாத்துக்கங்க. புரியுதா? இப்போ சுதந்திரம்னா என்னன்னா மொழியை பேசவும். நம்ம ஹிந்தி கத்துக்க நமக்கு ரைட்ஸ் இருக்கு, அது நம்மளோட தனிப்பட்ட உரிமை. கத்துக்க கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? விருப்பப்பட்டு கத்துக்கிட்டா பிரச்சனை கிடையாது. விழாக்களை கொண்டாடலாம், கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்துவதும், இது எல்லாமே சுதந்திரம். நம்ம மனசுல உள்ள கருத்தை தைரியமா வெளில சொல்லலாம். ஆனா இப்ப மீடியா எக்ஸ்பிரஸ்ல சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. விழாக்களை கொண்டாடலாம், எல்லா இடத்துலயும் விழாக்களை கொண்டாடலாமா? இல்ல. இப்ப என்ன நடந்துச்சு கும்பமேளா இதுல யூபியில நடந்தப்போ, அதுக்கப்புறம் இந்த ஹோலி பண்டிகை நடந்தப்போ என்ன சொன்னாங்க? முஸ்லிம்ஸ் யாரும் வெளில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தர்காலாம் முன்னாங்க இல்லைங்களா? இதெல்லாம் ஒரு சுதந்திரமா? நம்ம சுதந்திரம் பெற்று எத்தனை வருஷம் கொண்டாடி இருக்கோம்னு நீங்களே பாத்துங்க. விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் சட்ட வடிவமைப்பாகும். சமத்துவம் என்பது தீண்டாமையே ஒரு குற்றமாக கருதப்படும். தீண்டாமை, ஏற்றத்தாழ்வு பார்க்கறது ஒரு தீண்டாமைன்னு சொல்றாங்க. இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 17 படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. ஓகேங்களா? இவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாடு முழுவதும் பல்வேறு வகையான பாகுபாடுகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் மீதான பாகுபாடு, ஏற்றத்தாழ்வு இருக்கா? விவசாயிகளை நம்ம எப்படி பாக்குறோம்? ரெஸ்பெக்டோட பாக்குறோமா? பழங்குடியினரை எப்படி நடத்துறோம்? தாழ்த்தப்பட்டவர்களை எப்படி சமூகம்னா, இப்ப தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது? இதுல மலத்தை கலந்தது, பைக் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவன் வீட்டை அடிச்சு உடைச்சது, வீடு கட்டிட்டான்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் பண்ணது, இதெல்லாம். அப்புறம் பெண்களை கூட்டு பாலியல் பண்றது, அப்புறம் விவசாயிகளுக்கு என்னென்ன தீங்கு நினைக்குது, லோன் வாங்கிட்டாங்கனால அவங்க தற்கொலைக்கு தூண்டுறது. பழங்குடியினர் உங்களுக்கே தெரியும், எஜுகேஷன் கொடுக்காம ப்ராப்பர் இது கொடுக்காம இருக்காங்க. இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்ன பண்றாங்க தெரியும். இவ்வளவு பாகுபாடு இப்பயும் இந்த சினாரியோலையும் நடக்குது. பிரசன்ட் சினாரியோ 2025லயும். ஓகேங்களா? உள்ளிட்டோர் இன்னும் இந்தியாவில் சமத்துவத்திற்காக போராடி தான் வருகிறார்கள். இவங்க எல்லாம் இன்னும் போராடி தான் இருக்காங்க. உங்களுக்கு இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த பாகுபாடு இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா இன்னைக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு லைக்ஸ் பண்ணுங்க, அது இப்பதான் எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் இன்னும் உங்களுக்கு பெஸ்டா என்ன கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ்ல இந்த ஆடியோ வடிவில் வீடியோ வடிவில் சமச்சீர் புத்தகத்துல நெக்ஸ்ட் 6வது வகுப்பு பருவம் 2ல இருந்து பார்ப்போம். ஓகேங்களா? இதோட PDF நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க டவுன்லோட் பண்ணி ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் a great useful for you. Thank you. Sendermap. You dare to dream, we care to accomplish.